ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சாப்டர் 48. ராமபிரானின் பிரியமான சீதையை தேடுகின்ற புனித பணிக்காக சுக்ரீவன் அளித்த கட்டளையின்படி ஹனுமான் தலைமையில வானரர்கள் ரொம்ப உற்சாகத்தோடும் பக்தியோடும் தங்களுடைய பயணத்தை தொடங்கினார். அந்த பெரிய தேடல் குழுவில் அங்கதன் போன்ற வீரர்களும் சேர்ந்து அனைவரும் ஒரே நோக்கத்தோடு தென் திசையை நோக்கி பயணமாறார். இது ஒரு சாதாரண பயணம் இல்லை. ராமனின் தர்ம பணியை நிறைவேற்றும் ஒரு உயிர் அர்ப்பணிப்பு பயணம் என்பது போல அவ மனசுல ஒரு உறுதியோடு இருந்தா. அவர்கள் போன வழி ரொம்ப கடினமானது, பயங்கரமானது. விந்திய மலை தொடர்களின் அடர்ந்த குகைகள், வனாந்தரங்கள், மனித நடமாட்டமே இல்லாத வெறுமையான நிலங்கள், நீரற்ற பகுதிகள் என இயற்கையே அங்கு ஒரு பெரிய சவாலாகத்தான் இருந்தது. சில இடங்கள்ல முழுமையான வெறுமை, சில இடங்கள்ல குகைகள் நிறைந்த ஒரே இருட்டு, சில இடங்களில் உயிர்களே இல்லாத அமைதி. அப்படி அந்த நிலம் அனைவருமே அச்சத்தில ஆழ்த்தியது. இருந்தாலும் கூட அந்த வானரர்கள் தங்கள் கடமையை மனசுல நினைச்சுண்டு முன்னேறி போயிட்டே இருந்தார். அவர்கள் அந்த பிரதேசத்தை சுக்ரீவன் குறிப்பிட்ட வழிகாட்டலின்படி முறைமையாக போய் அடைஞ்சார். அங்கேருந்து தான் தேடுறத மறுபடியும் தொடங்கி ஒவ்வொரு திசையிலும் பிரிந்து சீதாதேவியை தேட ஆரம்பித்தார். ஹனுமான் வழி நடத்த அனைவரும் ஒற்றுமையோடு செயல்பட்டார். இது ஒரு காரியத்தினுடைய வெற்றிக்கு எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையோடு செயல்படணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஊர் கூடி இழுத்தாதான் தேர இழுக்க முடியும், ஒரு தனிப்பட்ட மனிதன் இழுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். அதே போல வானரர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு செயல்பட்டா மலை உச்சிகள், பள்ளத்தாக்குகள், ஆறுகள், ஏரிகள், குகைகள், அடர்ந்த காடுகள் அப்படின்னு ஒரு இடத்த கூட விடாம அவ தேடி பார்க்கறா. ஆனால் தேடல் நீண்டு போனது. எந்த சுவடுமே கிடைக்கல. சீதையின் எந்த அடையாளமும், ராவணனோட எந்த தடயமுமே கிடைக்கல. இப்படி வானரர்களின் மனதுல கொஞ்சம் சோர்வு ஏற்பட ஆரம்பிச்சுடுத்து. ஆனா அவர்கள் தன்னுடைய முயற்சியை நிறுத்தவே இல்லை. தர்ம பணியில் தோல்வி ஏற்க முடியாது என்ற உறுதி அவளை முன்னேற்றி கொண்டு போனது. அவர்கள் போன இடங்கள் மேலும் மேலும் கடினமாத்தான் இருந்தது. சில பகுதிகள் முழுவதும் மரங்களே இல்லாமல் வெறுமையா இருந்தது. சில இடங்கள்ல பழமில்லாத மரங்கள், மலர் இல்லாத கொடிகள், இலை இல்லாத கொடிகள் இப்படி எல்லாம் இருந்தது. சில இடங்கள்ல நீரே இல்லாத நதிகள் இதெல்லாம் இருந்தது. எந்த உயிரினமும் வாழ முடியாத அளவுக்கு அந்த நிலம் ஒரு சாபத்தால பாதிக்கப்பட்டது போலத்தான் இருந்தது. அந்த இடத்தின் தனிமை மற்றும் பயங்கரமான அமைதி வானரர்களுக்கு கொஞ்சம் சோர்வை கொடுத்தது. எந்த பறவைகளும் இல்லை, எந்த விலங்குகளும் இல்லை, எந்த ஒளியும் இல்லை, ஒரே மயான அமைதி. அவர்களின் மனதை அது மிகவும் கனமாக்கியது. இயற்கையே உயிரற்றதாக மாறிவிட்டது போல அந்த நிலத்தில் அவர்கள் தொடர்ந்து தேடினார்கள். இந்த நிலம் ஒரு மகா முனிவரின் சாபத்தால இப்படி மாறி போயிட்டதாக அவள்லாம் பின்னாடி தெரிஞ்சுக்கிறா. அந்த சாபத்தின் காரணமாக அந்த காடு முழுக்க முழுக்க ஒரு உயிரில்லாத ஒரு பயங்கர தோற்றமாக இருந்தது. இதனால அங்கு தேடுறது ரொம்ப கஷ்டமாத்தான் இருந்தது. ஆனாலும் வானரர்கள் தங்கள் கடமையை நினைச்சுண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து மற்ற எல்லா பகுதிகளிலும் தேடினா. புதிய புதிய காடுகளுக்குள் நுழைந்த அவர்கள் மேலும் பயங்கரமான இடங்களை எல்லாம் சந்திக்கிறார். கொடிகள் நிறைந்த இருண்ட காடுகள், மலை குகைகள், ஆழமான பள்ளத்தாக்கு இப்படி எல்லா இடத்திலும் அவ தொடர்ந்து தேடினா. அப்போது ஒரு மிக கொடூரமான அசுரனை அவ பார்த்தா. அந்த அசுரன் கொடிகள் மற்றும் புதர்களால் மூடப்பட்ட ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து திடீர்னு வெளியில வரான். அவனின் உருவம் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்தது. அவன் ஒரு மலமாறி உயரமா இருந்தான். மிகவும் வலிமை உடையவனாகவும் இருந்தான். தேவர்களை கண்டே பயப்படாத அவன் வானரர்களை பார்த்தவுடன் கடுமையான கோபத்தோட தாக்கறதுக்கு தொடங்குறான். அந்த இடம் முழுவதும் ஒரு போர்க்களமா ஆயிடுத்து. வானரர்கள் ஒரு கணம் அச்சத்தை அடைந்தாலும் தங்கள் வீரத்தால் தங்களை நிலைநிறுத்திக்கிறார். அதே சமயத்துல அங்கதன் துணிச்சலோடு முன்னேறி வரான். அந்த அசுரனை ராவணன் அப்படின்னு தவறாக நினைச்சு முழு வலிமையோடு அவனை தாக்கறான். அந்த தாக்கம் ரொம்ப கடுமையாக இருந்தது. அதனால என்ன ஆச்சு? இந்த அசுரன் தரையில விழுந்துட்டான்.
வாயிலேந்து ரத்தம் கொட்டுறது. அவன் மலை போல இருந்தாலும் கூட தர்மத்தின் முன் விழுந்து விட்டான். அந்த அசுரன் விழுந்த பிறகு அந்த பகுதி முழுவதும் மறுபடியும் அமைதியாயிடுத்து. வானரர்கள் மறுபடியும் தேட ஆரம்பிச்சா. அவர்கள் அந்த மலைப்பகுதி முழுவதும் ஒரு இடம் கூட விடாம ஆராய்ஞ்சு பார்க்கறா. ஒவ்வொரு குகையும், ஒவ்வொரு பள்ளத்தாக்கும், ஒவ்வொரு அடர்ந்த காடும் கவனமாக தேடுறா. ஆனா எந்த சோடுமே கிடைக்கல. இதனால அவளுடைய மனசு மறுபடியும் சோர்ந்து போறது. பல இடங்களை கடந்து பல சிரமங்களை எதிர்கொண்ட பிறகும் அவர்கள் இறுதியில் ஒரு மரத்தின் அடியில போய் உட்கார்ந்துக்கிறா. நீண்ட பயணம், தொடர்ச்சியான தோல்வி, மன அழுத்தம் ஆகிய எல்லாமா சேர்ந்து அவளை ரொம்ப சோர்வடைய பண்ணித்து. அந்த நேரத்துல அவர்கள் அனைவரும் அமைதியாக அமர்ந்துண்டு அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு தெரியாம திகைச்சு நின்னுட்டு இருந்தா. ஆனாலும் அவர்களின் உள்ளத்துல ராமனின் பணியை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் உயிரோட இருந்தது. சோர்வு இருந்தாலும் நம்பிக்கை அழிஞ்சு போகல. இப்படி சீதையை தேடும் முதல் பெரிய வானர குழுவின் விரிவான தேடல் கட்டம் நிறைவடைஞ்சது. உண்மையான தர்ம பயணத்தில் சோர்வு, தோல்வி, வெறுமை ஆகியவை தவிர்க்க முடியாததுதான். ஆனால் அவை அதற்கு முடிவு அல்ல. அது ஒரு கட்டம், அவ்வளவுதான். முயற்சி தொடரும் வரை நம்பிக்கை உயிரோடுதான் இருக்கும். சோர்வு அடைந்தாலும் தர்ம கடமையை விட்டுவிடக் கூடாது. ஒற்றுமையும் பக்தியும் இருந்தால் எந்த கடினத்தையும் கடந்துவிட முடியும். இறுதியில் உண்மையான முயற்சி எப்போதும் வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 48வது அத்தியாயத்தை முடிக்கிறா. தொடர்ந்து 49வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.